அதியமான் கோட்டையில் ஒரு இடம் இருக்கு, தருமபுரி மாவட்டத்தில். அங்கே ஒரு ஏரி இருக்கு, அதியமான் கோட்டை ஏரி. பழைய கால அதியமானுடைய கல்வெட்டு அங்கே கிடைச்சிருக்கு, அதியமான் நிர்மாணஞ்சியுடைய கல்வெட்டு. இன்றைக்கு அந்த இடத்துடைய பேர் அதியமான் கோட்டை தான். பல்வேறு காலகட்டத்தில் பெரிய போர் நடந்திருக்கின்றன. அந்த காலத்திலே போர் முடிந்த உடனே பிணங்களை எப்படி அடக்கம் செய்வார்கள் என்றால், ஏரி தண்ணீரை திறந்து விடுவாங்க. அந்த ஈரத்த மண்ணை தோண்டுவாங்க, எளிதில் தோண்ட முடியாத. தோண்டின பிறகு அதில் கூட்டம் கூட்டமாக பிணங்களை கொண்டு போடுவாங்க. போட்டு அது மேலே மண்ணை போட்டு மூடி சுற்றிலும் பந்தம் கொளுத்தி வைப்பாங்க, நரி வந்து தோண்டாமல் இருக்கிறதுக்காக. 15 நாட்கள் இந்த பந்தம் எரிந்து கொண்டு இருக்கும். அதன் பிறகு அந்த மண் இருப்போம். பின்னாடி இதில் ஏரியில் தண்ணி நிரப்பும் போது கூட இந்த ஏரி கரையை சுற்றி அவ்வளவு நடுகற்களை நிறுவார்கள். இதில் மாவீரர்களுக்கான நடுகற்கள் அனைத்தும் ஏரிக்கரையில் இருப்பதற்கான காரணம் அதுதான். பல ஏரிக்கரையில் நீங்கள் நடுகற்களை பார்க்கலாம். சங்ககால நடுகற்கள் இருந்து நவீன காலகட்டத்தில், அதாவது நாயக்கர் ஆட்சி காலத்து வரைக்குமான கல்வெட்டில் அங்கே இருக்கும், இந்த கல் நடுகற்கள் இருக்கும். கவிஞர் விக்ரமாதித்தன் என்னை பார்க்கறதுக்கு அங்கே வந்திருந்தார். விக்கியனாச்சி நானும் இங்கே ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த கோட்டை இதை கூப்பிட்டு போனேன். விக்கியனாச்சி நான் நடந்து போகிறோம். அப்புறம் அவ்வளோ நடுகல்லாக இருக்குது. அந்தி வேலை, ஒரு ஆள் கிடையாது. இது மலம் கழிக்கக்கூடிய ஒரு இடம் ஆனதுனால காலையில் தான் அங்கே நடமாட்டம் இருக்கும், யாருமே கிடையாது. இது பார்த்துட்டே போகிறாரு. எல்லா நடுகற்களும் பல மடங்கு நீளமான நிழல்களோடு நின்றுட்டு இருக்கு. அது ஒரு அந்த மாலைக்கே உரிய ஒரு தோகம், ஒரு மஞ்சள், ஒரு அமைதி, ஒரு விதமான ஒரு மனநிலை. இனம் புரியாத ஒரு துக்கத்தில் எனக்கு அழுகா வருது. அப்போ அண்ணா சொன்னார், என்னை முன்னிற்கல் ஓம்புமீர் தெவ்வீர், பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர். என் என் தலைவன் முன்னால் நிற்பதை தவிர்த்து விடுங்கள் பகைவர்களே, என்னை முன்னிற்கல் ஓம்புமீன் தெவ்வீர், பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர். என் தலைவனை முன்னால் நிற்பதை தவிர்த்து விடுங்கள் பகைவர்களே. இப்படி பலர் என் தலைவன் முன்னால் நின்று இன்றைக்கு கல்லா நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் எந்த அர்த்தம் சொன்னார்னா, அதியமானுடைய ஒரு சிறப்பை சொல்றார். அவருடைய உணர்வு வேற. ஆனால் எனக்கு அந்த என் என்பது காலமாக யமனாக தோன்றுச்சு. காலம் முழுக்க என்னை முன்னின்று கல் நின்றவருடைய பெரிய இருக்கு. கல் நின்றவர், கல் நின்றவர்ங்கிற வரி கொடுத்த ஒரு அதிர்வு இருக்க. உடல் நின்றவர் இப்போது கல் நின்றிருக்கிறார். என்னை முன்னின்ற ஓம்புமீர் தெவ்வீர். நாம் அனைவருமே காலத்தின் பகைவர்கள். நாம் அத்தனை பேருமே அந்த மாபெரும் அரசன் முன்னால் நின்று படைக்கலங்களை நின்று இருக்கோம். ஒருத்தர் கூட தப்ப போறதில்லை. அத்தனை பேரும் கல் நின்றவராக போறோம். பலர் கல் நின்றவர், தலைமுறையா கல் நின்றவர். இங்க இருக்கிற அத்தனை கல்களையும் உருவாக்கிய அரசன் வெல்ல முடியாதவன் ஒரு ஆள் தான். கோடிக்கணக்கான நடுகர்களாக பூமி முழுக்க நிறைந்திருக்க அத்தனை பேருக்கு எதிர்த்து வெல்ல முடியாத ஒரு அரசன். என்னை முன்னிற்கல் ஓம்புமீர் தெவ்வீர், பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர். இந்த கல் நின்றவர்ங்கிற வார்த்தை அதன் பிறகு திருப்பி 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 எங்கெங்கோ ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதன் பிறகு தொடர்ந்து பல இடங்களுக்கு போயிருக்கும். பேலியோலித்திக் கற்கள், பெருங்கற்கால கற்கள் காஷ்மீரில், அப்புறம் மேகாலயாவில் போய் பெருங்கற்கால கற்களை பார்த்தோம். இங்கே பக்கத்தில் கொடுமணல்ல இருக்கு. எல்லாமே 30,000 to 50,000 ஆண்டு பழமை கொண்டவை. இந்த கற்களை ஏன் நாட்டுனா, ஒவ்வொரு கல்லும் 15 அடி உயரம் இருக்கு. அப்படி என்றால் 15 அடிக்கு மேல அடியில் இருக்கும், இல்லைன்னா அது விழுந்துடும். ஏன்னா 50,000 வருஷம் நின்றுட்டு இருக்கு. அந்த காலத்தில் இரும்பு கிடையாது, எந்த உலோகம் கிடையாது. இந்த கற்களை அவன் எப்படி பேர்த்தெடுத்து அதை எப்படி கொண்டு வந்து இங்க நாட்டினாங்க? 30,000-40,000 வருடங்களுக்கு முன்னால். அன்றைக்கு தமிழ் இருந்திருக்காது, பண்பாடுன்னு நீங்க சொல்லக்கூடிய எதுவுமே இருந்திருக்காது. பெருங்கற்கால கற்களை எப்படி நாட்டினார்கள் என்பதை சில பழங்குடி வரலாறுகளை வைத்து ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். ஜாவா தீவிலே சில பழங்குடியில் அதை எப்படி நாட்டுகிறார்கள். அவங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆகுது. அந்த சமூகத்தில் அத்தனை பேரை சேர்ந்து தான் செய்ய வேண்டியிருக்கு. படிப்படியாக கொண்டு வந்து நாட்டுறாங்க. எதுக்குன்றால் அந்த மாபெரும் அரசனுக்கு முன்பு சற்று பெரிய கல்லாக நிற்பதற்காக. அவன் அங்கதான் நிற்கிறான், கல் நிற்கிறான்.
இவ்வளோ கல்லுக்கு அவ்வளோ கல்லுக்கு அந்த அரசனுக்கு வித்தியாசம் கிடையாது. ஆனால் நான் என்னோட ஈகோவுக்காக, என்னோட அகங்காரத்துக்காக எதிர்காலத்தை நோக்கி கல் நிற்பேன். முன் நின்று கல் நின்றவர். மேகலாவில் வந்து அவ்வளோ பெரிய கற்கள் நிரம்பின ஒரு தோட்டத்துக்குள்ளே போனோம் நண்பர்கள் நான்லாம். போகும்போது பார்த்தேன் கல் நின்றவர், கல் நின்றவர் என்ற சொல்லுதான் தொடர்ந்து வந்துட்டே. ஒரு நெறி நூல், ஒரு நீதி நூல் உங்களை இத்தனை காலம் தொடர்ந்து வராது. செய் என்று செய்யாதேன்னு சொல்லக்கூடிய நூல் உங்களை இத்தனை தூரம் வழி நடத்தாது, இந்த அளவுக்கு திறக்காது. ஆகவேதான் அது கவிதையுடைய நெறி நூல் என்று சொல்லப்படுகிறது. வயலார் ராமவர்மா என்கிற மலையாள கவிஞரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைய சினிமா பாட்டில் எழுதியிருக்கிறார். மலையாளத்துடைய ஒரு கல்ட் ஃபிகர் மாதிரி. கண்ணதாசனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். கண்ணதாசனை மாதிரி தான் மலையாள கண்ணதாசன் என்று சொல்லலாம் எல்லா வகையிலும். கோலமையில் குடியிருக்க கோப்பையில் மதுவோடு வாழ்ந்தவர். அவருடைய மனைவி எழுதிய ஒரு சின்ன சுயசரிதை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது. அந்த அம்மா எழுதி வைத்திருந்து, வயசான காலத்தில் இருந்தாங்க, 80 வயசுக்கு மேலே எழுதி வைத்திருந்து, அவங்க பையன் இன்றைக்கு பாட்டு எழுதுகிறார், வயலார் சரத்சந்திரவர்மா. அவரால் அது முன்னுரை எழுதப்பட்டு வெளியே வந்திருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு குறுகுறுப்பு இருக்கு. இப்படிப்பட்டவருடைய மனைவியாக இருந்தால் இப்படி உணர்ந்திருப்பார். ஏனென்றால் அவர் பெரும்பாலும் வர்றதே கிடையாது. ஒரு பெரிய அரச குடும்பத்தை சார்ந்தவர் ராமவர்மா. இன்னொரு அரச குடும்பத்தோட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு, அந்த அம்மா 6ஆம் கிளாஸ் என்ன தான் படித்திருக்கு. வீட்டை விட்டு போனதே கிடையாது. வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுபவமே அவங்களுக்கு கிடையாது. இவர் வருடத்துக்கு 3 அல்லது 4 முறை தான் வீட்டுக்கே வரார் மனைவியை பார்க்கறதுக்கு. 5 நாள் இருக்க, 6 நாள் இருக்கிறார், திரும்பி போயிடுறார். உங்களுக்கு மனக்குறை இல்லையா என்று எல்லாரும் என்ன கேட்பாங்க. எங்க வீட்டு முற்றத்து மாமரத்தில் நிழல் விழக்கூடிய நேரம் வரைக்கும் எல்லா மனக்குறையும் இருக்கும் அடிக்கிறாங்க. அங்கிருந்து தோன்றுவார் அவர் கையில் ஒரு தோல் பையோட, தடித்த கண்ணாடியோட. அக்கணத்திலிருந்து மனக்குறையே கிடையாது, காதல் கணம் மட்டும்தான். அப்புறம் 5 நாள் கழிஞ்சு திடீர்னு காலில் பார்த்தா காலில் போயிட்டாங்க நம்ம மாமியார் சொல்லுவாங்க. மனக்குறை ஆரம்பிக்கும், தவம் ஆரம்பிக்கும். அடுத்த பையோடு அடுத்த காலடி அங்க அந்த மாமரத்தில் விழுறது போல. இது எந்த விதமான தர்க்கத்துக்கு அடங்காது. ஒரு பஞ்சாயத்து பேசுறதுக்கு நான் போய் நின்னா உனக்கு என்ன பைத்தியமான அந்த பொம்பளை நான் கேட்பேன். என்னுடைய பொண்ணுன்னா 4 அடி தான் கொடுப்பேன். ஆனால் அது அப்படி இல்லை, அப்படித்தான். எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல கொண்கண் பழி காணேன் என்கிறார். எழுதும்போது எழுதுகோலை பார்க்காத கண் போல காதலின் போது என் கணவனுடைய பழியை நான் பார்க்கறதில்லை என்கிறார். எழுத்து அதுதான் நடக்குது, அங்கே நான் எழுதுகோலை பார்க்கறது இல்லை. எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல். இந்த குரலை அந்த தருணத்தை நான் நினைத்தேன். திருப்பி எழுதும்போது இந்த குரல் தேடி எடுத்த போது மறுபடியும் அதே கதை ஞாபகம் வருது. எழுதும்போது எழுதுகோல் தெரியறதில்லை, எழுத்து தாள் கூட தெரியறதில்லை, எழுத்து மட்டும்தான் தெரியுது. ஒருவேளை எழுத்துடைய உள்ளடக்கம் மட்டும்தான் தெரியுது. காந்தியுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா முழுக்க மாபெரும் மதக்கலவரங்கள் நடக்கக்கூடிய காலம். காந்தியோட ஒருத்தன் வரான். காந்தி திரைப்படத்தை இந்த காட்சி இருக்கு. காந்தியோட ஒருத்தன் வரான். என்னுடைய மனைவியையும் 3 குழந்தைகளையும் இஸ்லாமியர்கள் கொலை பண்ணாங்க. என் கண்ணதில் மனைவியை ரேப் பண்ணாங்க. அதுக்கு பழி வாங்கும் பொருட்டு கடந்த 6 மாதங்களாக என் கண்ணில் பட்ட எல்லா முஸ்லீம்களையும் கொலை பண்ணியிருக்கேன். குழந்தையோ பெண்ணோ பார்த்த கிடையாது. இனிமேலும் கொலை பண்ணுவேன். அதை நீங்கள் தடுக்க முடியாது. சொல்லிட்டு போதான் வந்தேன். நீ உன்னா இருந்த செத்தா எனக்கு கொண்டு இல்லை அடிக்கிறார். காந்தி சொல்கிறார், நான் முஸ்லீம்களுக்காக பேசலை, உனக்காக பேசுகிறேன். நீ ஒரு முஸ்லீம் குழந்தை எடுத்து வளர்த்தா மட்டும்தான் நீ அடங்குவ. அப்போ மட்டும்தான் உன்னுடைய அனல் அடங்கும் அப்படிங்கிற கொதிக்கிறான். அந்த காட்சியை ஓம்புரி மிக அற்புதம் நடித்திருந்தார். ஓம்புரி சமீபத்தில் இறந்து போனார். அந்த ஓம்புரி நிறைப்பு அந்த காட்சி எனக்கு நினைவு வந்தது. அவன் கொதிக்கிறான். காந்தி சொல்றார், நான் உனக்கு அட்வைஸ் பண்ணல, இதுதான் உண்மை, இதுதான் சாத்தியம், இவ்வளவுதான், உனக்கு சௌரியமானது பண்ணுக்கோ அப்படின்னு. அவர் அங்கிருந்து கிளம்பி சென்றார்.
நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய குழந்தைகளாக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமூக சேவராக மாறினார். பாபா என்ற பெயரில் லக்னோவில் அறியப்பட்ட ஒரு பெரிய ஆளுமையாக இருந்து மறைந்தார். காந்தி சொன்னது தான், நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவா, நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். தீங்கு இழைப்பது எல்லாமே தனக்குத்தானே இழைக்கக்கூடிய தீங்கு தான். தனக்கு தீங்கு வேண்டாம் நினைக்கிறவே தீங்கு இழைக்க மாட்டான். நோயெல்லாம் நோய் செய்வார் மேலவா. நீ இஸ்லாமிய குழந்தைகளை கொல்லுவ, ஒவ்வொரு கனவும் நீ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றை கொண்டு கொண்டிருக்க. ஒவ்வொரு வெட்டும் உன் மேல தான் விழுந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு துளி ரத்தம் நீ தான் சிந்திட்டு இருக்க. நோயெல்லாம் நோய் செய்வார் மேலவா, நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். இதுதான் குறளுடைய ஒரு சித்திரம். குறள் உருவாக்கக்கூடிய ஒரு கவித்துவத்தினுடைய உச்சம் இந்த தருணங்கள் தான். இந்த மேடையில் திரும்ப திரும்ப பலர் குறள் பற்றின உரைகளை கேட்டிருக்கலாம். குறளை என்ற தலைப்பு பார்த்த உடனே பலர் இங்கு வந்திருப்பதே குறளுடைய அரிய ஒழுக்க கருத்துக்களை சொல்லி உலகத்திலே தலை சிறந்த ஒழுக்க நூல் இதுதான் நான் சொல்லும்போது கைத்தட்டலாங்கிற எண்ணத்தோட இருக்கலாம். கைத்தட்டுறதுக்கான பெரிய வாய்ப்புகளை நான் இங்கே கொடுக்கல. ஆனால் அந்தரங்கமாக அகவிழியிலிருந்து சொட்டும் ஒரு துளி கண்ணீரால் உணரக்கூடிய சில தருணங்களை குறள் வழியாக இங்கே சொல்ல முடிந்திருக்கு நான் நினைக்கிறேன். அதற்கப்பால் ஒரு தருணம் இருக்கு. சில பொருள் மயக்கங்களுடைய தருணங்கள். மணிமேகலை காவியத்திலே ஒரு தருணம் வருகிறது. மணிமேகலையும் அவளது தோழி சுதமதியும் சாலை வழியாக செல்கிறாள். அதை ஒரு பாணன் பார்க்குறான். அவன் போய் இளவரசனாகிய உதயகுமாரன் சொல்கிறான். இப்போ சாலையில் மணிமேகலைங்கிற தாசியும் அவருடைய தோழியும் போகிறத பார்த்தேன். பேரழகியல், இவங்க ஏன் தவச்சாலையிலிருந்து வீணடிக்கணும், நீ உங்ககிட்ட அவங்கள இருக்கணும் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், இப்போவே போய் அவளை தூக்கிட்டு வரேன், இதுதான் தருணம், தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி கிளம்பி போகிறான். அவள் போய் இவங்க வர்றதை பார்த்தோன்னே அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உபவனத்துக்குள்ள ஒரு சின்ன பூஞ்சோலைக்குள்ளே போகிறான். அங்கே பளிங்கால் கட்டப்பட்ட ஒரு அறை இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். இவன் வந்து பார்க்கும்போது பளிங்கரைக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் அந்த பளிங்குக்கு மேலே வரையப்பட்ட சித்திரமாக நினைக்கிறான். சுற்றி சுற்றி பார்க்குறான், அவன் சித்திரமாக மாறிட்டா, எப்படின்னு தெரியல, போயிடுறான். அப்போ அவள் சொல்கிறான், ஒரு பெண் என்றும் பாராமல், ஒரு உயிர் என்றும் பாராமல், ஒரு பொருள் போல என்னை கவர வந்தாங்க, இதை நினைக்கும் போது என் நெஞ்சு எரியுது அப்படிங்கிறான். அப்போ மணிமேகலை என்னும் தெய்வம், மணிமேகலா தெய்வம் அவன் முன்னாடி தோன்றுது. அது சொல்லுது, நீ என் கூட வா. அவளை ஒரு உள்ளங்கையில் ஏந்தி கொண்டு சென்று மணிபல்லவோ என்ற தீவில் விடுது. அந்த தீவிலிருந்து அவள் அமுத சுரபி என்னும் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு திரும்பி வரா. பசிப்பிணி நீக்கும் ஒரு பேரறத்தால் ஆகி முழுமையடைகிறான். இந்த கதை மணிமேகலையிலே படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், மணிமேகலை முன் தோன்றிய அந்த மணிமேகலையே தான். அது பேரு மணிமேகலா தெய்வம் தான். அது அங்கிருந்து வரல, இங்கிருந்து வருது. அது கொண்டு சென்ற இடம் அங்க இல்லை, இங்க இருக்கு. அந்த அமுத சுரபி அங்க இல்லை, 2 முலைகளாக இருக்கு. உலகம் புரிந்து தாயினும் பரிந்து ஊட்டக்கூடிய பேரன்னையா அவ மாறுறா. மாதவியுடைய மகள் ஒரு பெருந்துறவியா மாறுறா. தன்னுடைய பிறப்பின், தன்னுடைய பெண்ணெனும் இயல்பின் அனைத்து தலைகளையும் அன்னம் கொடுத்து கடந்து செல்றான். அறம் வழியாக கடந்து செல்றான். பெண்ணில் பெருந்தக்கை ஆவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின். கற்பனும் திண்மை உருண்டுவாண்டால் பெண்ணை விட பெருந்தக்கை யாருள்ள. ஆனா உடனே நம்முடைய உரைகளில் கற்பு என்பது ஒருவனுக்கு மட்டும் உடலை அளிப்பது என்ற அர்த்தத்திலே விளக்கப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். கற்பு என்பது பழந்தமிழில் உடல் சார்ந்த பாலியல் ஒழுக்கத்தை மட்டும் சுற்றும் வார்த்தை அல்ல. கல்வி என்ற அர்த்தத்தில் தான் கற்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அமன் சமணர் கற்பழிக்க திருவுளமே என்று சொல்லும்போது சமணரை போய் கற்பழிக்கணும் ஆசை கிடையாது. அப்புறம் ஆம்பளைகளை கற்பழிக்க ரொம்ப கஷ்டம்.
அவர்களுடைய நூல் கல்வியை அழிப்பதற்காக எனக்கு ஆற்றல் கொடுத்து தான் சம்பந்தர் பெருமன் கேட்கிறார். அமன் சமணர் கற்பழிக்க திருவுளமே. அதற்கு முன்னால் நீங்க பார்த்தீங்கன்னா எழுதா கற்பின் நின்னூல் என்று தலைவி சொல்றார். வேதங்களை எழுதாமல் கற்கும் தன்மை கொண்ட உனது நூல் என்கிறார். கற்பு, அந்த கற்பு தான் இங்க இருக்கு. பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பு, கல்வி, அறக்கல்வி, தன்னை மேம்படுத்திக் கொள்ள கல்வி இன்னும் திண்மை உண்டாக பெறும். அந்த கல்வியை அவளுக்கு அளிக்குது மணிமேகலாதேவி. குறளை ஒரு பெரிய வரிசையில் வைத்து பார்த்தா பல தளங்கள் அது தன்னைத்தானே திறந்து கொண்டே போவதை பார்க்கலாம். குறளுடைய சாராம்சமா திரண்டு வரக்கூடியது 5 விஷயங்கள் தான். இது ஒரு வாசிப்பு தான். இப்படிதான் நான் குறளை வகுத்துரைக்க நீங்க நினைக்கக்கூடாது. 1, நல்ல அரசு. 2, நல்ல குடும்பம். 3, நல்ல ஆண் பெண் உறவு. 3, 4, அறம் எனும் கருதுகோள். 5, சான்றோன் எனும் உருவகம். இது 5ஐயும் தமிழ் சமுதாயத்தில் நிறுத்தி இன்றைக்கு வைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருப்பதுதான் குறளுடைய சாதனை. குறள் உருவான அந்த சமூக பின்புலத்தை நீங்க பார்க்கணும். சங்க இலக்கியத்தை பார்க்கும்போது காதல், மானம், வீரம் என்று சொல்றாங்க. அறம் இல்லை. சங்க இலக்கிய வாழ்க்கையை சற்று உள்ளே நோந்து பார்த்தா ஒன்று தெரியும். ஆண்கள் யாருக்கும் ஒழுக்கம் என்பதே இல்லை. அப்படி விஷயமே பேசப்படல. பரத்தமை என்பது ஒரு வாழ்க்கை பயணம், வாழ்க்கையோட பகுதி. பெண்கள் அவங்க கற்புடன் தான் இருக்கிறாங்க. ஆனால் கற்பு என்பது அவரை மணந்து இல்லறத்துக்குள் இருப்பதின் அர்த்தம் மட்டும்தான் இருக்கு. ஏண்டா களவு இருக்கு. ஒரு ஆணுடன் திருமணத்திற்கு முன் உறவு கொள்வது என்பது சங்க காலத்தில் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருந்தால் தான் அந்த பாடல்கள் காட்டுகின்றன. அப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குல்ல. மிக நெகிழ்வான ஒரு பாலியல் உறவு இருந்த ஒரு காலகட்டமாக தான் சங்க இலக்கியம் நமக்கு அந்த சமுதாயத்தை காட்டுது. மிக நெகிழ்வான பாலியல் உறவு. இதை மிக முக்கியமான பல்வேறு ஆய்வாளர்கள் விரிவாக எழுதியிருக்கிறார்கள். பரத்தமை என்பது அந்த சமுதாயத்தில் ஒரு பகுதியாக இருந்திருக்கு, பெரும்பகுதி என்று கூட சொல்லலாம். சமூக வாழ்க்கை உயர் தளத்தில் குடும்பம் என்ற அமைப்பு இருந்தாலும் கூட மிக நெகிழ்வான ஒரு அமைப்பு தான் இருந்திருக்கு. ஏனென்றால் அது ஒரு வகையான வளர்ச்சி நிலை சமூகம். உலகம் முழுக்க வளர்ச்சி நிலை சமூகங்கள் அப்படித்தான் இருக்கும். அந்த சமுதாயத்தில் தோன்றும் போதுதான் குறள் மிக அழுத்தமான சில உருவகங்களை உருவாக்கி அதை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்து. அதில் முதன்மையானது அரசு. அரசன் எனும் ஆளுமை. சங்க இலக்கியத்தை நீங்க ஒரு விஷயத்தை பார்த்தா தெரியும். மொத்த சங்க இலக்கிய கால தமிழகமே காஞ்சிபுரத்துக்கு தெற்க, இந்த பக்கம் கொடுங்கல்லூர், கரூர், வஞ்சி, இந்த பக்கம் பூம்புகார் அடங்கின இந்த சின்ன நாடு. அதிகபட்ச மக்கள் தொகை ஒரு 2 லட்சம் பேர் இருந்திருக்கலாம். ஏன்னா தமிழகத்துடைய வறண்ட நிலங்கள் அனைத்திலும் மத்திய இந்தியாவிலிருந்து குடியேற்றம் நடந்த எல்லாமே மிக பிற்பாலத்தில் தான். ஈரமுள்ள நிலங்கள் இருக்கு. இப்போ கோயிலெல்லாம் மக்களே வாழ்ந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அவினாசி பக்கம் கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா இது வறண்ட நிலம். நதிப்படுகையில் மட்டும் கொஞ்சம் பேர் வாழ்ந்த ஒரு நிலம் தான் அன்னைக்குள்ள சங்க கால வாழ்க்கை. ஆனால் எத்தனை மன்னர்கள் இருந்திருக்காங்க. முடியுடை மூவேந்தர் அவங்களே பல பேர். ஏன்னா தலையானங்கிறது செறிவென்ற நெடுஞ்செழியன் பல சோழர்களை தோற்கடிக்கிறான், பல பாண்டியர்களை கரிகால் தளம். அப்ப பாண்டியர்களே பலர் இருக்காங்க, சோழர்களே பலர் பேர் இருக்காங்க. இது தவிர வேளிர் மன்னர்கள் பல பேர் இருக்காங்க, குறவர்குல அரசர்கள் பல பேர் இருக்காங்க, கடல் சேர்ப்பர்கள் என்கிற பேர்ல மீனவ அரசர்கள் இருக்கிறாங்க. அப்போ யார் அரசன் அர்த்தத்தில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு கவுன்சிலர் லெவல்ல தான் ஒரு அரசன் இருந்திருக்கலாம். பாடலை பார்த்தாலே 4 யானைகளுக்கு சொந்தக்காரன் அல்லவா நீ, அப்படிதான் புகழ்ந்து பாடியிருக்காங்க, புல்லரிச்சிருக்காங்க. குட்டி 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 அரசர்கள். சங்க கால சித்திரத்தை புறநானூறு அளிக்கிறது மிக வன்முறையான ஒரு காலம். இன்னைக்கு ஒருவேளை காங்கோவில் அந்த வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குடித்தலைவன் ஒரு அரசன், அவன் இன்னொரு அரசனை ஒத்துக்கொள்ள மாட்டான். ஒவ்வொரு சோழனும் அத்தனை பாண்டியனை அழிச்சாகணும், ஒவ்வொரு பாண்டியனும் அத்தனை சோழனை அழிச்சாகணும். ஒவ்வொரு அரசனும் கொன்று குவித்த பிற மன்னருடைய பட்டியலை பார்த்தா பரிதாபமா இருக்கு. அதுக்கு பேர எரி பரந்தடத்தல் ஒன்று இருக்கு.
தோற்கடிக்கப்பட்ட அரசனுடைய மலத்திற்குள் புகுந்து அவன் வயல்களில் யானையை விட்டு உழுது அவன் நீர்நிலைகளை உப்பை போட்டு அவனுடைய வீடெல்லாம் கொளுத்தி அவனுடைய பெண்களுடைய தாலிகள் குவியலாக குவியடைத்து அவனுடைய பெண்களுடைய அழுகுறல் கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக திரும்பி வர்றது. இதுதான் சங்க காலம் நமக்கு அளிக்கக்கூடிய சித்திரம். அந்த பின்புலத்தில் நின்று கொண்டு அரசன் என்ற கருதுகோளை பற்றி பேசுறார். அரசன் திருமாலுக்கு நிகரானவன். முடியுடை மன்னர் கண்டால் திருமாலை கண்டார் மாதிரி. இந்த ஒரு கருத்து இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு முடியாட்சியை உருவாக்குவதற்கான ஒரு குரலாக தெரிகிறது. ஆனால் அன்றைக்கு இருந்து பார்க்கும்போது ஒரு அரசனின் கீழ் தொகுப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி அது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து எது தொல்முறையோ எது அறமுறையோ அதன் அடிப்படையில் ஆட்சி செய்து மக்களை காப்பாற்ற அரசன் கடவுளுக்கு நிகரானவன். இது குரல் உருவாக்கக்கூடிய ஒரு வலுவான உருவகம். அதன் பிறகு அதற்கு இணையாகவே அந்த ஆச்சாரங்களுடைய சபை இருக்கு இல்லையா, ஐம்பெரும் சபை, என்பேராயம், அவங்களுடைய அதிகாரத்தை சொல்லக்கூடிய வரிகள் இருக்கு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. அரசு என்ன பண்ணணும்? இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்ததை வகுத்தல், அதை செய்யக்கூடியது அரசு. ஒன்று சட்டம் இயற்றுதல், இன்னொன்று செல்வம் ஈட்டல், மக்களை காத்தல், காப்பதற்கான நெறிகளை வகுத்து வைத்தல், இவை செய்யக்கூடியது அரசு. ஒரு லட்சிய அரசனை, ஒரு லட்சிய அரசை உருவாக்கி அந்த பின்னணியில் உள்ள ஒரு சமுதாயத்திற்கு முன்னால் வைக்கக்கூடிய ஒரு பணி குரல் இருக்கிறது. அதுதான் குரலுடைய முதல் மகத்தான உருவகம் அரசு, நல்ல அரசு. இரண்டாவது குடும்பம். இன்றைக்கு திரும்பி பார்த்தா பெண்ணியவாதிகள் குரலில் இருக்கக்கூடிய பெண்ணை வரையறுக்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய குரல்களை சுட்டி காட்டுவது வழக்கம். பழக்கமான குரல் ஒன்று இருக்கு, தெய்வம் தொழாள் கொழுந்தன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. மேடையில் பகுத்தறிவாத சொல்லுவாங்க, ஏமா யாரோ ஒரு தேதி மழை பெய்ய சொல்லுங்கம்மா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த சமுதாய பின்னணியிலே பார்த்தால் ஒரு நெகிழ்வான பாலியல் உறவுகள் கொண்ட ஒரு சமுதாயத்தில் அழுத்தமான குடும்பம் என்ற அமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியாக தான் இந்த பாடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். குடும்பம் என்ற மினிமம் யூனிட் இருக்கு இல்லையா, ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அழகாக கும்பிடு வலுவான ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி. அது ரெண்டு அம்சத்தில் தான் வள்ளுவர் திரும்ப சொல்றார். மங்களம் என்ன மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேர். ஒரு குடும்பத்துடைய முதல் இலக்கும் மகத்தான இலக்கும் நன்மக்கள் பேர். தொடர்ந்து பல்வேறு குரல் அது வந்துகிட்டே இருக்கும். மங்களம் என்ன மனைமாட்சி, மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேர். நல்ல குழந்தைகளை உருவாக்குவதற்காகத்தான் நல்ல குடும்பம் அமைகிறது. அதற்கு அடுத்த வழிதான் அன்பு மடனு உடைத்தாய் நில் வாழ்க்கை பண்பும் பயனடை. அன்பு அதுக்கு அப்பால் அறம். குடும்பம் என்பது நல்ல மக்களை உருவாக்குவதற்கும் அந்த சமுதாயத்தில் அறத்தை பேணுவதற்குமான அடிப்படை அழகு என்ற பார்வை திருக்குறள் இருக்கு. நல்ல அரசு, நல்ல குடும்பம், மேல ஒரு வலுவான கட்டமைப்பு, அடித்தளத்தில் அதே ஒரு வலுவான கட்டமைப்பு. மகத்தான நீதி நூல்கள் எல்லாமே விமர்சனத்தன்மை கொண்டவை அல்ல, அவை கட்டி எழுப்பும் தன்மை கொண்டவை. அவை கட்டி எழுப்புவற்றை பற்றி விமர்சனத்தை நாம் எழுதலாம். ஆனால் இன்மையிலிருந்து இல்லாமையிலிருந்து ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பக்கூடிய பொறுப்பு தான் நீதி நூல்களுக்கு இருக்கு. அவை உருவாக்கி எடுக்கின்றன. அந்தரத்தில் கை சுழற்றி ஒரு பொருளை எடுத்து காட்டக்கூடிய ஒரு மந்திரவாதியோட தன்மை அவற்றுக்கு இருக்கு. குரல் கட்டி எழுப்புது, உருவாக்குது. அதுபடியாக லட்சிய பெண்ணுறவு. ஊடி இருந்தோமார் தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ்க என்பதற்கு அறிந்து. நாம் ஊடி இருந்தோம், நான் கணவனும். அப்போ 100 ஆண்டு வாழ்க நான் சொல்வேன் நினைச்சு அவர் தும்மினார். அதாவது அந்த பாடல் அர்த்தம். ஊடி இருந்தேமா தும்மினார் யாம் தன்மை நீடு வாழ்க என்பாக்கு அறிந்து. ஒரு தும்மல் போட்ட அறியாமலே 100 ஆண்டு என்று சொல்லுவோம். ஊடி இருக்கிறோம், அப்போ அவ தும்மினார், ஏன்னா அறியாம நான் சொல்லிட்டேன். இது ஒரு லட்சிய உறவு.
இந்த லட்சிய உறவை பற்றி தொடர்ந்து பேரிலக்கியங்கள் பேசியிருக்கணும். ஏன்னா ஒரு வகையில் இது ஒரு கற்பனை தான். இப்படி சாத்தியமா என்று கேட்டால் ஒரு நவீன எழுத்தாளனாகிய நான் இந்த மேடலை சென்று ஆல்மோஸ்ட் என்று சொல்லுவேன். ஆனால் இது வந்துகொண்டே இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் பார்த்தால் களைத்த வேட்டை சென்னாய்கள் ஆணும் பெண்ணும் போய் கொஞ்சோண்டு தண்ணி குடிக்குது. அது குடிக்கட்டும்னு இதுவும், இது குடிக்கட்டும் அதுவும், ரெண்டுமே குடிக்காம சத்தம் மட்டும் வருதுன்னு ஒரு பாடல் சொல்லுது. காளிதாசன் ஓமையில தன்னுடைய கடுமையான கொம்பை வச்சு பெண் துணையுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு துரும்பை ஒரு மான் அகற்றுது அப்படிங்கிறார். அவ்வளவு கடுமையானது மான் கொம்பு. ஏன்னா அது கேடயமா பயன்படுத்துவாங்க. கண் அவ்வளவு மென்மையானது. அப்ப எவ்வளவு கவனமா அது தூசி எடுத்திருக்கணும். அது என்றால் எவ்வளவு நம்பினா அது கண்ணை கொடுத்திருக்கணும். அதுதான் லட்சிய உறவு. அந்த உறவை பத்தி பேரிலக்கியங்கள் பேசிட்டே இருக்கு. இது அப்படித்தான். ஊடி இருந்தாலும் கூட ஒரு தும்மல் போட்டா 100 ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி, அதுதான் லட்சிய ஆண் பெண் உறவு. வேறு வேறு வார்த்தைகளில் மொத்த காமத்து போல அதுதான் சொல்லிட்டு இருக்கு. அதற்கு அப்பால் அறம். சங்க இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அறம் இருக்கு. அறம் என்னும் வார்த்தை அங்க இருக்கு. அற்றல், அறுத்தல், அற்றம், இறுதி என்ற அர்த்தம் தான் அறம் என்ற வார்த்தையுடைய வேர். அங்க இருக்கிறது குல அறம், கிளானுடைய அறம். ஒரு குலத்திற்குள் அவங்கள் செயல்படுத்தக்கூடிய அறம், அதான் குல அறம். அந்த அறத்தை அவங்க இன்னொரு குலத்துக்குள்ள செய்ய மாட்டாங்க. பெண் கொலை புரிந்த நன்னன் என்று ஒரு கதாபாத்திரம் சங்க இலக்கியத்தில் வருது. ஒரு மாம்பழத்தை தின்னுட்டா சொல்லி ஒரு பெண்ணை கொண்டுட்டான் நன்னன் என்பவன். அவனை புலவர் பாடாது ஒழிந்தனர். பெண் கொலை கொண்ட நன்னன் என்றுதான் அவன் வரலாற்றில் அறியப்படுகிறான். ஒரு ஆய்வு என்ன சொல்கிறது என்றால், பெண்கொலை புரிந்த நன்னனுடைய ஊர் தான் இந்த ஆனைமலை பகுதியில் மாசாணி அம்மன் என்று ஒரு கட்டுரை இருக்கலாம். ஆனால் அது ஒரு குல அறம். ஒரு பொண்ணை எப்படி கொள்வ, அதுவும் கர்ப்பிணி பொண்ணை. ஆனால் அதுதான் போர் புரிந்த பிறகு எதிரியோட பல்லை எடுத்து கோட்டையில் பதித்து வைக்கக்கூடிய அரசுகளை உருவாக்குது. சங்க இலக்கியத்தில் இருக்கு. எதிரியுடைய பல்லை கொண்டு பொருத்தி வைக்கிறான். எதிரியை கொண்டு வந்து தண்ணி குடிக்காம அடைச்சி வைக்கிறான். தண்ணி கேட்கும்போது அழுக்கு தண்ணியை கொடுக்குறான். அது வேண்டாம்னு சொல்லி வீசிட்டு வச்சுட்டு போயிடுறான். அது எதிரிக்கு. ஆக தம்முடைய அறம் வேற, தங்களரின் அறம் வேற, அந்த அறம் வேற. குல அறம் ஆண்ட ஒரு காலத்தில் இருந்து பேரறத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு இதுதான் பேரிலக்கியங்கள் பண்ணுது. சங்க இலக்கியத்திலேயே பொருண்மொழி காஞ்சி போன்ற பகுதிகளில் ஒரு பேரறத்தை நோக்கின ஒரு பயணத்தை நீங்க பார்க்க முடியும். சிலப்பதிகாரத்தோட கவுந்தியில் அது வருது. மணிமேகலையுடைய அறமுறத்த காதையில் மறுபடியும் அறம் வருது. அந்த அற விவாதத்தின் உச்சியில் அறம் என்ற ஒன்றை கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமானமான உருவகமாக கொண்டு இருக்குது. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அன்பில்லாதவர்களை துடி துடிக்க வச்சு கொல்லக்கூடிய ஒரு மகத்தான சூரியன் மாதிரி அறத்தை கொண்டு நிறுத்தியது. மறுபடியும் கம்பன் வரும்போது அறத்தின் மூர்த்தியான் என்று ஒரு மனித வடிவமாக கர்மனை அறத்தை கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அறம் திரட்டி எடுக்கப்பட்டு ஒரு கடவுள் மாதிரி நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து வரக்கூடியது, தட்டி கேட்கக்கூடியது. அரசியல் பிழைத்தோருக்கு கூற்றாக வரக்கூடிய ஒரு அறம். அந்த அறம் திருக்குறளில் நிறுத்தப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் நாம் பேசிட்டு இருக்க அறம் என்பது திருக்குறளால் உருவாக்கப்பட்ட அறம் தான். இன்றைக்கு வரைக்கும் உன்னை அறம் கேட்கும் நான் சொன்னீங்கன்னா திருக்குறள் உருவாக்கி கொடுத்த அந்த உருவகத்தை தான் சொல்கிறோம். கடைசியாக சான்றோன். சான்றோன் என்னும் ஆளுமை அதுக்கு முன்னாலே இருந்திருக்கலாம். ஏன்னா குடிப்பிறப்பு என்பது முன்னாலே இருக்கு. ஒரு சபை, குடிசபை இருக்கும். அதில் அமர்ந்து நீதி சொல்லக்கூடிய தலைக்கட்டுகள் இருக்கும். அதுதான் சான்றோன். ஆனால் அவனுக்கு சில குணாதிசயங்களை உருவாக்கி இனத்திற்கு அப்பால், குலத்திற்கு அப்பால், குணத்தாலே அறியப்படக்கூடிய சான்றோன் என்னும் ஆளுமையை வரையறுத்து தமிழுக்கு அளித்த ஒரு பண்பு, ஒரு பங்களிப்பு குறளுக்கு இருக்கு. அந்த சான்றோன் இயல்பலா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் நிலபெயராமை. மனிதன் நிலபெயரக்கூடவே. இன்று இருப்போன் அல்ல நாளைக்கு, இன்று சொல்லும் வார்த்தை அல்ல நாளைக்கு. நெகிழ்தல், மாற்றிக்கொள்ளுதல், பலவீனங்களுக்கு முன்னால் சரண் அடைதல், வீழ்ச்சி அடைதல், உயர்ச்சியிலும் தாட்சியிலும் இயல்பு மாறுதல். அதுதான் மனித குணம், மனித இயல்பு. அப்படிதான்
இந்த மேடையில் நின்று நான் ஒரு சான்றோன் அல்ல என்று சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஆனால் குரல் நிலை பெயராமை என்பதுதான் சான்றோடு இயல்பா வைக்குது. மகாபாரத்தை எடுத்து பார்த்தா துருவன் நில பெயராமை கொண்டவன். இவ்வளவு நட்சத்திரங்கள் கூடிய வானத்தில் அந்த ஒரு விண்மீன் மட்டும் இடம் பெறவே பெற. என்றைக்கு அந்த விண்மீனை வானியல் கண்டறிந்ததோ அதன் பிறகுதான் வானியலை ஆரம்பிக்குது. ஏன்னா ஒன்று தூரத்தை அதன் மேலே அளக்க முடியும். துருவ நட்சத்திரத்தை வைத்துதான் கிழக்கு எது மேற்கு இது என்று சொல்ல முடியும். துருவ நட்சத்திரம் இல்லைன்னா சரியான வகையில் கிழக்கு சொல்ல முடியாது. ஏன்னா கிழக்கு மாறிக்கொண்டே இருக்கு. சூரியன் உதயக்கூடிய இடம் மேற்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறாத கிழக்கு மேற்கு முதன்முறையாக வகுத்தது துருவன் என்ற மாறாமையை முதலில் வானில் கண்டறிந்த பிறகுதான். அத்தகைய ஒரு மாறாமை மாறும் அனைத்துக்கு நடுவில் நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி குரல்ல இருக்கு. ஊழி பெயரினும் தாம் பெயரா சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவோர், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவோர், சான்றாண்மைக்கு கடல் எனப்படுவோர் ஊழி பெயர்ந்தாலும் தான் பெயர மாட்டார். கேடும் பெருக்கமும் இல்லல்ல, கேடும் பெருக்கம் இல்லல்ல, நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. கேடு இருக்கும் பெருக்கம் இருக்க இல்லைன்னு சொல்லல, நெஞ்சம் கோடாமல் இருக்கிறதா சான்றோர் கனி. இது ரெண்டும் தான் சான்றோருடைய அடிப்படை குணம். அதன் பிறகு நிறைய சொல்லிட்டே வராது. ஆனா இது ரெண்டும் தான். எது பண்போ எது அறமோ அதில் முற்றாக நிலைத்திருப்பது. அந்த சான்றோருக்கு சொல்றாரு, ஈன்றால் பசி காண்பின் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாயை பசித்து போடக்கூடிய நிலை வந்தாலும் கூட சான்றோரை அவர்களால் பழிக்கப்படும் ஒரு செயலை செய்யாதீங்க. ஈன்றால் பசி காண்பார் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர் அந்த இடத்துல கொண்டு நிறுத்துறார். இந்த 5 உருவங்களை பேசும்போது இது ஒரு லட்சிய கனவு தான், இல்லை சந்தேகம் கிடையாது. ஆனால் லட்சியங்கள் இல்லைன்னா எந்த சமுதாயம் தன்னுடைய அடத்தை உருவாக்கி கொள்ள முடியும்? பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய ஒரு சம்பவம் அது. சுந்தர ராமசாமி நானும் திருவனந்தபுரம் போகிறோம். ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போகிறோம். ஆட்டோ ரிக்ஷாக்காரர் திடீர்னு திரும்பி பார்த்து, சார் நீங்கள் சுந்தர ராமசாமி தானே, நீங்கள் தானே ஜெய ஜெயஜோல குறிப்பிட இருந்தது அப்படிங்கிறார். நான் மலையாளத்தில் படிச்சிருக்கேன் சார், நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணும் சார் அப்படிங்கிறார். உடனே இவர் வந்து பேசுகிறாரு, சாப்பிட வந்துடுறேன் அப்படின்றார். மத்தியானம் நான் ஆட்டோ கொண்டு வரேன் சார், நம்ம சாப்பிடலாம், நானும் கூட போகிறேன். என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு சாலையுடைய பள்ளத்தில் வயல் வரம்பில் கட்டப்பட்ட புறம்போக்கில் கட்டப்பட்ட வீடு அவருக்கு. அந்த வரிசையாக வீடாக இருக்குது. ஒரு ஸ்லம் பகுதி. ஒரு மரத்தாலான படி இருக்குது, அது வழியாக இறங்கி போகிறார் சார் ராமசாமி. உள்ளே போனால் 2 ரூம் அறை மட்டுமே கொண்ட வீடு அது. அதில் அவன் ஒரு கடன் வாங்கி ஒரு மேஜை போட்டிருக்கார். ஒரு பெரிய பாத்திரத்தில் சிவப்பு சோறு, இன்னொரு பாத்திரத்தில் அயில மீன் குழம்பு, வேற எதுவுமே கிடையாது. இவர் பிராமணர், மீனெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. நான் பார்த்து இப்படி பார்க்குறேன், அவர் இப்படின்னாரு. அப்புறம் ஒன்றுமே சொல்லல. இவர் உட்காடுறாரு, அவங்க சாப்பிட்றாங்க. அந்த அவங்களுக்கு பரிமாறம் கூட தெரியல. அந்த ஏரியாவில் அத்தனை பேருமே அந்த வீட்டு ரூமுக்குள்ளே சுற்றி எங்களை நாங்கள் சாப்பிட்றத வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்க அந்த அம்மா சாப்பாடு அவர் உபசரிக்கிறாரு. அவங்களுடைய மிகச்சிறந்த உணவு அது. இவர் விரும்பி சாப்பிட்றாரு. 2 தடவை போட்டு கேட்குறாரு, இது எப்படி சமைப்பீங்கன்னு கேட்குறாரு. அந்த அம்மா வந்து வானலாக போயிடுறாரு, பிரமாதமான சாப்பாடு அப்படி. அப்புறம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் வெளியே வரோம். வரும்போதே, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா சார்ன்னு கேட்டேன். சாப்பிட்டதில்லை அப்படின்னாரு. எப்படி இருக்குன்னு? இன்னும் ரப்பர் மாதிரி ரவுக்குன்னு இருக்குது அப்படின்னா. சரி ஒன்றும் சொல்ல, நாங்கள் நீ சொல்லியிருக்கலாமே. வேறு சோறே கிடையாது அந்த வீட்டில். அந்த ஆளை பார்த்தா ஒரு வேளை நான் இதை சாப்பிட மாட்டேன்னு அந்த அம்மா போட்டு அடிக்க கூட ஆரம்பிச்சிருவோம். அவன் அன்பாக கொடுக்குறான், சாப்பிட வேண்டியது அப்படின்னு. அன்னைக்கு நாங்கள் ஒரு விடுதியில் தங்கியிருக்கோம். ராத்திரி வந்து ராமசாமி கதை தட்டுறார். என்ன ஏதாவது மாத்திரை எதாவது வாங்க முடியுமா என்ன? நான் மூக்கிலேருந்து தண்ணியாக வருது, கண்ணெல்லாம் கலங்கி மூஞ்சி வீங்கி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யாரையோ ஃபோன் போட்டு ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி அலர்ஜியை கொடுத்து வாந்தி எடுத்து படுக்க வச்சு மறுநாளை சமனாயிடுவார். பெயர்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் என்று பெயர். சான்றோர் இருக்கத்தான் செய்கிறாங்க. என்னுடைய நண்பர் அன்பு ஜெயகாந்தனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்பா என்று தான் ஜெயகாந்தனை கூப்பிடுவார். அவருடைய திருமணத்தை ஜெயகாந்தன் நடத்தி வைத்திருக்கார். அன்பு வழியாக தான் நான் ஜெயகாந்தனை போய் பார்க்குறேன். அன்பு சொன்ன ஒரு சம்பவம் இது. ஜெயகாந்தன் அன்பும் கடலூருக்கு போயிட்டுருக்காங்க.
ஜெயகாந்த் தலையில் துணியெல்லாம் கட்டி வேட்டியெல்லாம் கட்டி கொண்டு உட்காந்துருக்காரு பஸ்ஸில். விடிய காலை நேரம். விடிய காலையில் ஒருத்தர் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறிட்டான். ஏறி 100 ரூபா நோட்டை கொடுத்து கடலூருக்கு டிக்கெட் கேட்குறான். அப்போது கண்டக்டர் சொல்ல 100 ரூபாய்க்கு சில்லறை ஆகிடுங்கிறான். அவன் சிலம்ப ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அவன் சிலம்புறதுக்காக தான் 100 ரூபாவோட வந்திருக்கான். ஒன்று டிரைவர் ஏதோ சொல்கிறாரு. ஆனால் நீ ஆட்டோ ஓட்டுறதுக்கு வண்டியை பார்த்து ஓட்டுற அவன்கிட்ட சொல்கிறான். மாறி மாறி சண்டை போட்டே இருக்கான். பின்னால் இருந்துட்டு யாரோ சொல்கிறாங்க சும்மா இருப்பாடுனா அவன் நீ சும்மா இருடான்னு அவனை திட்டுறான். ஜெயகாந்தன் வந்து இங்கே உட்காந்துட்டே சத்தம் போடாத அப்படிங்கிறார். இன்னும் காலை நேரத்தை அவன் கிளம்பிட்டு இருக்கான். அவன் சும்மா நீ போயா அப்படிங்கிற. இவர் எந்திரிச்சு போய் போங்கி ஒரு ஆறா விட்டார். அவனை விட்டுட்டு திரும்ப அவன் திரும்பினோடனே இது விழுந்துருச்சு, தலைப்பாய் விழுந்துருச்சு. சார் நீங்கள் ஜெயகாந்தன் தானே? ஆமாம். சார் நீங்களே என்ன அடிச்சிங்க? ஆமாம். சார் நீங்களே என்ன அடிச்சிட்டிங்க சார் அப்படின்னு. ஆமாம் சார் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க சார். அப்புறம் என்னாச்சு அனுப்புன்னு கேட்டேன். அழுக தாங்க முடியல. அப்புறம் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். அவன் வீட்டுக்கு போய் இட்லி எல்லாம் சாப்பிட்டோம். அவன் காலில் எல்லாம் விழுந்து சார் என்ன அடிச்சிட்டார் அடிக்கிறார். பக்கத்து வீட்டில் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இவர் சார் என்ன அடிச்சிட்டார், ஜெயகாந்தன் என்ன அடிச்சிட்டார் அப்படின்னா ஒரு அருளாக தான் அவன் பார்க்குறான். ஒருவேளை அந்த மொத்த வாழ்க்கையில் ஒரு அடி கிடைக்கக்கூடிய ஒரு பேரும் பாக்கி அவனுக்கு கிடைச்சிடும் நினைக்கலாம். எத்தனையோ பேர் அந்த கடற்கரையில் இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு தானே ஜெயகாந்தன் அடித்தார். 1 2 இருக்கு. சான்றோர் என்றும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சான்றோரை அறியும் பண்பும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அங்குதான் அழியாமல் குரல் வாழ்கிறது என்பார்கள். இங்கே சிரவணபலகுலா என்றொரு இடம் இருக்கிறது. சிரவணர்கள் என்றால் சமணர்கள். சிரமம் என்றால் நோன்பு இருப்பவர்கள், உழைப்பவர்கள் என்று 2 அர்த்தம் உண்டு. உழைப்பவர்களின் மதம் என்ற பொருளிலும் நோன்பு நோற்பவர்களின் மதம் என்ற பொருளிலும் சிரமணம் என்ற வார்த்தை சமணத்திற்கு உண்டு. அதனுடைய தமிழ் வடிவந்தான் சமணம். சிரவண பலகுலா சிரவணரின் வெள்ளை குளம். அங்கு பாகுபலியுடைய சிலை இருக்கிறது. உலகத்தின் மிக உயரமான தனிக்கல் சிலை அது. தென்னகத்தின் சமண தலைநகரங்கள் 2, ஒன்று மூடுபத்திரை, இன்னொன்று சிரவண பலகுலா. சிரவண பலகுலாவில் சந்திரகுப்த மௌரியர் வந்து துறவியாக இருந்து சமாதி அடைந்தார்னு சொல்வார்கள். அங்குதான் திருவள்ளுவரும் இறந்தார் என்பது சமணருடைய நம்பிக்கை. அங்கு திருவள்ளுவருக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது, ரொம்ப தொன்மையான சந்நிதி. நான் நண்பர்கள் அங்கே சென்றிருந்தோம். அங்கு சென்று பார்த்தால் சமணர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. சமண துறவியில நிற்க வைத்து அவருடைய காலை வடித்து காலை வரைந்து அதை சற்று ஆழமாக செதுக்குவார்கள். பெரும்பாலும் பள்ளமாக இருக்கும் அல்லது சற்று மேடாக செதுக்கப்பட்டிருக்கும். 100கணக்கான காலடிகள் அங்கே இருக்கின்றன. வெறும் காலடி தான், யாருடைய நமக்கு தெரியாது. அது ஒரு அறவருடைய, ஒரு சமண படிவருடைய கால். அத்தனை கால் நடுவே செல்வது ஒரு பெரிய ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. ஏன் கால்கள்? அவர்களின் தலைகளை நம்ம தொட முடியாது. அவை விண்ணை தொட்டு நிற்பவை. இந்த மண்ணை தொட்டு நிற்பவருடைய கால்கள் மட்டும்தான். நாம் எளிய மனிதர்கள் அறிந்தது அந்த காலத்தான். இந்த மண்ணில் நாம் பெயர்த்து வைக்க வேண்டியதும் வைத்திருப்ப அந்த கால்களை மட்டும்தான். அந்த கால்களில் ஒன்று ஐயனுடையதாக இருக்கலாம். இந்த தருணத்தில் அதை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.